கஸ்டடியல் டெத் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஒரு 4 வருஷத்துல 25 அஜித்குமாரோட சேர்த்து 25. இந்த 25ல கணக்கு பண்ணும்போது பட்டியல் சமூக மக்கள் வந்து பாதிக்கு மேல இருக்காங்க. இந்த மாதிரி பட்டியல் சமூக மக்களுக்கு வந்து இந்த ஆட்சியில ஒரு பாதுகாப்பின்மை இருக்கோ அப்படின்ற ஒரு பொதுவான கேள்வி வந்து மக்கள் மத்தியில் வருது. இது எப்படி பார்க்க? நிறைய லாக்அப் மரணங்கள் நடக்குது. அதுக்குள்ள டீப்பா போய் டேட்டாவை நம்ம பார்க்கும்போது ஒடுக்கப்பட்ட மக்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. ஸோ போலீஸ்காரங்க எந்த பயமும் இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ரொம்ப ஃப்ரீயா அவங்க பண்றாங்க. முதல்ல லாக்அப் மரணங்கள் அப்படின்ற விஷயமே அது ரொம்ப ஒரு சொசைட்டிக்கு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். அதிமுக ஆட்சி காலத்துல ஜெயராஜ் பெனிக்ஸ் அப்பா மகன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அடித்து கொல்லப்பட்டப்ப அது பெரிய ஒரு இஷ்யூவா மாறுது. மீடியா ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கிறாங்க, எதிர்கட்சிகளும் அதை ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கிறாங்க. அப்ப நம்ம இதை பேசின மாதிரி இப்ப பேசல. ஒரு பட்டியலின மக்களோட ஒரு தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து கொல்லப்படுறாங்க, இப்போ வெட்டி கொல்லப்படுறாங்க. அதே மாதிரி இப்போ ஜெகன்மூர்த்தி அவர்களை வந்து கார்னர் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக விசிகே பெண் நிர்வாகியை வந்து 2 நாளைக்கு முன்னாடி வெட்டி கொண்டிருந்தாங்க. இப்படி கணக்கு பண்ணி பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட ஒரு விளிம்பு நிலை மக்களும் இல்லாமல் இந்த சமூகத்தில் இருக்க பெரிய பெரிய ஆளுங்களுமே கொல்லப்படுறாங்கல்ல, இது எப்படி இருக்கு? திமுகவோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தோம்னா, அம்பேத்கரை பத்தி நிறைய பேசுவாங்க. அம்பேத்கர் இதை சொன்னார் அதை சொன்னார்னா நல்லா பேசுவாங்க. ஆனா அம்பேத்கர் யாருக்காக நின்று போராடினாரோ அந்த மக்களுக்கு இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த அஜித்குமார் அவங்களோட மரணத்தை எடுத்தாலுமே இவங்க பேசுறாங்க, சமத்துவம் பேசுறாங்க, சமூக நீதி பேசுறாங்க, நாங்கள் வந்து சாதியத்தை எதிர்த்தோம் அப்படின்னு பேசுறாங்க. இப்போ அவரோட மரணத்துக்கு அவங்க அரிநாடார் வச்சு பஞ்சாயத்து பேசியிருக்கிறாங்க, அப்புறம் பட்டா வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பட்டா கொடுக்காது. ஒரு பையன், அந்த வீட்டோட பையன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு பட்டா கொடுக்கப்படுது. அமைச்சர்கள் நிற்கிறாங்க. சரி, அரிநாடார் நிற்க வேண்டிய தேவை இல்லைங்க. இந்த பிரச்சனையை தீர்க்கணுன்றது அவங்களோட நோக்கம் இல்லை. இதை எப்படியாவது மூடி மறைச்சிடணும் அப்படின்றது அவங்களோட பிரதான நோக்கமா இருக்கு. பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பட்டியலின மக்களும் தாண்டி தலைவர்களுக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு இங்கே அச்சுறுத்தல் இருக்குது. அப்படிங்கும்போது இதை வந்து ஐநாவுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக ஐநாவுக்கு கொண்டு போனால் இது தீர்வு கிடைச்சிருமா? ஏன்னா ஐநா வந்து இங்கே இருக்க கவர்மெண்ட்டை தான் கேட்பாங்களே தவிர அது சர்வே மாதிரி எதுவும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஈழத்தில் நம்ம இந்த கேஸும் ஐநாவில் தான் இருக்குது. அதுக்குமே இன்னும் தீர்வு வரல. இல்லை, இதுக்கு மட்டும் தீர்வு வந்துடும் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது லாக்அப் டெத்ன்றது. மற்ற மாநிலங்கள்லையும் இது இருக்கு. அப்புறம் நம்ம ஒன்று கிளியரா புரிஞ்சுக்கணும், நமக்கு நியாயம் வேணும்னா அது அமெரிக்காவோ ஐநாவோ ஐரோப்பாவோ நமக்கு வந்து நியாயத்தெல்லாம் பெற்று தர முடியாது. அது ஈழமா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு இருந்தாலும் சரி. அது போக நம்ம அரசியல் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா குயிக்கா நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். 24 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. அது நடக்கும்போது நம்ம தூக்கிட்டு தான் இருந்தோம். அப்ப 25 நடக்க தான் செய்யும். வணக்கம். வணக்கம். இப்போ ரீசெண்டாக அஜித்குமார் அவங்களோட ஒரு கஸ்டடியல் டெத்து, கஸ்டடி டெத்துன்னு சொல்ல முடியாது, எங்கெங்கேயோ கூட்டி கொண்டு போய் வச்சு அடிச்சிருக்காங்க, இறந்து போயிட்டாரு. இப்போ இந்த மாதிரி கஸ்டடியல் டெத் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரு 4 வருஷத்தில் 25 அஜித்குமாரோட சேர்த்து 25. இப்போ இந்த 25ல் கணக்கு பண்ணும்போது பட்டியல் சமூக மக்கள் வந்து பாதிக்கு மேலே இருக்காங்க. இந்த மாதிரி பட்டியல் சமூக மக்களுக்கு வந்து இந்த ஆட்சியில் ஒரு பாதுகாப்பின்மை இருக்கோ அப்படின்ற ஒரு பொதுவான கேள்வி வந்து மக்கள் மத்தியில் வருது. இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல லாக்அப் மரணங்கள் அப்படின்ற விஷயமே அது ரொம்ப ஒரு சொசைட்டிக்கு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். திமுக ஆட்சியில் ஏறக்குறைய 24-25 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதிமுக ஆட்சி காலத்துல ஜெயராஜ் பெனிக்ஸ் அப்பா மகன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அடித்து கொல்லப்பட்டப்ப அது பெரிய ஒரு இஷ்யூவா மாறுது. மீடியா ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கிறாங்க, எதிர்கட்சிகளும் அதை ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கிறாங்க. ஒண்ணு அப்ப நம்ம இதை பேசின மாதிரி இப்ப பேசல. இன்ஃபேக்ட் இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த அஜித்குமார் அவர்களோட அந்த லாக்அப் மரணம்ன்றது அதை விட இது ரொம்ப மோசமான ஒரு சம்பவம். ஏன்னா அப்ப கூட எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் அடித்து கொல்லப்பட்டார். பட் இங்க பார்த்தோம்னா அஜித்குமார் அவர்கள் மேல எஃப்ஐஆர் போடல. ரெண்டாவது அவரை போலீஸ்காரங்க பிடித்த மாதிரி எங்கெல்லாமோ கூட்டிட்டு போறாங்க, அந்த இடங்கள்ல வச்சு அவரை அடிச்சு கொள்றாங்க. ஸோ போலீஸ்காரங்க எந்த பயமும் இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ரொம்ப ஃப்ரீயா அவங்க பண்றாங்க, ரொம்ப கொடூரமா அவங்க செயல்படுறாங்க. பட் இது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா தட்டி கேட்கல. ரெண்டாவது, இப்ப ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி அந்த லாக்அப் மரணம் நடக்கும்போது நம்ம சொசைட்டியை கொந்தளிக்கிறோம், மக்களும் கொந்தளிக்கிறாங்க, எல்லாருமே பேசுறாங்க. அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னா, ஃபியூச்சர்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா கையில் எடுத்து பேசுறோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அப்ப அந்த அவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் சொசைட்டி ரொம்ப கோவப்பட்டு கோவங்களெல்லாம் வெளிப்படுத்தினதுக்கு அப்புறமும் அதை ரொம்ப டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நிறைய அழுத்தங்கள்லாம் போட்டதுக்கு அப்புறமும் இன்னைக்கு திரும்ப நடக்குது. அதுவும் அஜித்குமார் அவர்களோட மரணம் வந்து ஃபர்ஸ்ட் கிடையாது. இதுக்கு முன்னாடியும் 20க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாறி இருக்கான்னு பார்த்தோம்னா மாறல.
நம்ம சொசைட்டி மாறி இருக்கான்னு பார்த்தோம்னா மாறல, இன்னும் அதே மாதிரி தான் இருக்கு. இது ரொம்ப அவலமான ஒரு விஷயம். ரெண்டாவது நீங்க கேட்ட அதுக்குள்ள ஒரு கேஸ்ட் ஆங்கிளும் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அது முக்கியமான ஒரு விஷயம் தான். இப்போ நிறைய லாக்அப் மரணங்கள் நடக்குது, அதுக்குள்ள டீப்பா போய் டேட்டாவை நம்ம பார்க்கும்போது ஒடுக்கப்பட்ட மக்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படின்றதான் உங்களோட பாயிண்ட். இது வந்து லாக்அப் மரணங்கள்ல மட்டும் கிடையாது, எல்லா விஷயங்களையுமே நம்ம இதை பார்க்கலாம். சாதாரணமா இப்ப பெரிய ஒரு பஞ்சம் வருதுன்னு வச்சுப்போம், அதுல ஒரு 100 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற டேட்டா வருதுன்னு வச்சுப்போம். அதுக்குள்ள நம்ம டீப்பா போய் பார்த்தோம்னா அதுல ஒடுக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். அதே மாதிரி பெரிய ஒரு நோய் ஏதோ ஸ்ப்ரெட் ஆகுது, கொரோனா மாதிரியான ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுப்போம், அதுல ஒரு 10-20 பேர் இறக்குறாங்கன்னு வச்சுப்போம். அந்த டேட்டாக்குள்ள நம்ம டீப்பா போய் பார்த்தாலும் அங்கேயும் ஒடுக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும், டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டா அவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும். ஸோ பாதிப்புகள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் அந்த டேட்டாக்குள்ள நம்ம டீப்பா போய் பார்த்தோம்னா ஒடுக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம சொசைட்டியை பொறுத்தளவுல இது ஒரு சாதிய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு சொசைட்டி தான். தமிழ் சமூகம் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்கவே இது ஒரு சாதிய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் தான். இதுலயும் பார்த்தோம்னா அதுக்குள்ள வர்க்கமும் இருக்கு. வர்க்க ரீதியாகவும் பார்த்தோம்னா உயர்ந்த சாதியினர் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஃபினான்ஷியலாகவும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒடுக்கப்பட்ட சாதியினர் கீழே இருக்கவங்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஃபினான்ஷியலாக வீக்காக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது பாதிப்புகள் வரும்போது நேச்சுரலாக ஃபினான்ஷியலாக வீக்காக இருக்கவங்க அந்த பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணுறது அதிகமாக இருக்கும். இப்போ இதே கஸ்டூல்டத்தை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய ஒரு பணக்காரர் ஒருத்தர் ஆடி காரில் போறாரு, இல்லாட்டி ஒரு மிடில் கிளாஸ் ஆளுனே கூட வச்சுப்போமே, கொஞ்சம் படிச்ச ஒரு மிடில் கிளாஸாக இருக்காரு, அவருக்கு ஒரு லாயரை அக்சஸ் பண்ண முடியும், ஒரு லாயரை ஃபிக்ஸ் பண்ண முடியுன்ற இடத்துல அவர் இருக்காருன்னா போலீஸ்காரங்க இவ்வளோ அக்ரெசிவாக அவர்கிட்ட நடந்துக்க மாட்டாங்க. இதே இது சாதாரண ஒரு மனிதராக இருக்காரு, ரொம்ப வீக்காக இருக்காரு, ஃபினான்ஷியலாக பெரிய சப்போர்ட் இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை, பெரிய சமூக பின்புலமும் இல்லை அப்படின்ற சூழல் இருக்கும்போது போலீஸ்காரங்க இன்னும் கொஞ்சம் கூட அக்ரெசிவாக அவர்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த வகையில் இந்த விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். இது அஃப்கோர்ஸ் நடக்கக்கூடாது. நீங்கள் சொன்ன டேட்டாவும் முக்கியமான ஒரு டேட்டா தான், அதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பட் அது நடக்கிறதுக்கான காரணம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சொசைட்டியில் என்ன பாதிப்பு நடந்தாலும் அதுக்குள்ள இந்த கேஸ்ட் ஆங்கிள் இருக்கும். பாதிப்புகள், அந்த பாதிப்புகளால அதிகமா அஃபெக்ட் ஆகுறது யாருன்னு பார்த்தோம்னா ஒடுக்கப்பட்ட மக்களா இருப்பாங்க. ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி நம்ம சொசைட்டி அவ்வளவு மோசமா கட்டமைக்கப்பட்டிருக்கு. நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்க முடியுது. ஆனாலும் இங்க தமிழ்நாட்டில் எடுக்கும்போது ஒரு பட்டியலின மக்களோட ஒரு தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து கொல்லப்படுறாங்க, வெட்டி கொல்லப்படுறாங்க. அதே மாதிரி இப்போ ஜெகன்மூர்த்தி அவர்களை வந்து கார்னர் பண்ணுறாங்க. அது அவர் படலங்கிறது ரெண்டாவது. ஆனால் அவரை வந்து ஒரு 200 போலீஸ் 500 போலீஸ் வந்து வீட்டுக்கு அனுப்புகிற அளவுக்கு பெரிய இது ஒன்றும் இல்லாது. அவங்கள கார்னர் பண்ணும்போது இப்போ ரீசெண்டாக விசிகே பெண் நிர்வாகியை வந்து 2 நாளைக்கு முன்னாடி வெட்டி கொண்டு இருந்தாங்க. இப்படி கணக்கு பண்ணி பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட ஒரு விளிம்பு நிலை மக்களும் இல்லாமல் இந்த சமூகத்தில் இருக்க பெரிய பெரிய ஆளுங்களுமே கொல்லப்படுறாங்கல்ல, இது எப்படி எடுத்துக்க? கண்டிப்பாக இப்போ வந்து பொருளாதார ரீதியாக பலவீனமானவர்கள் மட்டும்தான் கொல்லப்படுவாங்க அப்படின்றது என்னோட பாயிண்ட் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சொசைட்டியில் இது நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஸோ அதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ ஃபேக்ட் என்ன, இருக்கக்கூடிய சூழல் என்ன அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன். இது நடக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட விருப்பமும் கூட. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா, இப்போ திமுக ஆட்சியில் பார்த்தோன்னா நிறைய ஹை ப்ரொஃபைல் டெத்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலைன்றது அது ஒரு தலைவர் இப்படி கொல்லப்படுறது, அதுவும் நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியோட தலைவர் கொல்லப்படுறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. அது நடந்திருக்கு. அப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. அது போக பெரிய ரவுடி ஒருத்தர் பார்த்தோம்னா நடு ரோட்டில் அவர் வெட்டி அவரை கொல்றாங்க. அதே மாதிரி வேற நிறைய பொலிட்டிக்கல் டெத்தும் பார்த்தோம்னா இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இது ரொம்ப மோசமான ஒரு ட்ரெண்ட் தான். இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டுது. ரெண்டாவது, இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திமுக ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி, நாங்கள் பெரியாரியம் பேசுவாங்க, மார்க்சியம் பேசுவாங்க, தொழிலாளர்களுக்கான கட்சி நாங்கம்பாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி நாங்கம்பாங்க, அம்பேத்கரியம் பேசுவாங்க, இந்த விஷயம்லாம் பேசுவாங்க. ஆனால் திமுகவோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஐடியாலஜி அப்படியே அபகரிக்கிறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப நல்லா அவங்க பண்ணுவாங்க. அந்த ஐடியாலஜி அவங்க அபகரிக்கிறதாலேயே அந்த மக்களுக்கு அவங்க உதவி பண்றாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அம்பேத்கரியத்தை அவங்க உள்வாங்கிப்பாங்க. அம்பேத்கரை பற்றி நிறைய பேசுவாங்க, அம்பேத்கர் இதை சொன்னார் அதை சொன்னார்லாம் நல்லா பேசுவாங்க. ஆனால் அம்பேத்கர் யாருக்காக நின்று போராடினாரோ
அந்த மக்களுக்கு இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. திமுகவோட ட்ராக் ரெக்கார்டு வந்து அப்படிதான். ஸோ இந்த விஷயத்துலையும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் மாதிரியான ஒரு தலைவர் கொல்லப்படுறாருன்னா அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவருக்கு ப்ரொடெக்ஷன் இங்க இல்லை. இதை நீங்க எப்படி அலோவ் பண்ண முடியும்? இதை ஒரு ஐசோலேட்டடான ஒரு இன்சிடென்ட்டா நீங்க பார்க்க முடியாது. ஒரு தலைவருக்கே ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா இதை ஒரு சாதாரண ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டா பார்க்க முடியாது. மற்ற யாருக்கும் இப்படி நடக்கலையே. ஸோ ஒரு ஒடுக்கப்பட்ட தலைவருக்கு மட்டும் குறிப்பா இது நடக்குதுன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. இது காட்டக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு இன்னும் ஒரு ஒரு இவங்க சொல்ற மாதிரியான சமத்துவம், சாதி ஒழிப்பு இதெல்லாம் எதுவும் நடக்கல. இன்னும் இது வெரிமச்ச கேஸ்டிஸ்ட் சொசைட்டியா தான் இருக்கு. இங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் பெரிய ஃப்ரீடம் இல்லை அப்படின்ற விஷயத்தை தான் காட்டுது. பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. எலெக்ஷன்லாம் வரும்போது டிவியில பேசும்போது மார்க்ஸை பத்தி பேசுறது, அம்பேத்கரை பத்தி பேசுறது, எல்லா தலைவர்களையும் உள்ள கொண்டு வர்றது, பெரியாருன்னு சொல்றது, நாங்க சாதியை ஒழிச்சிட்டோம்னு பேசுறது. பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கும் அது நடக்கல. ஒரு ஈக்குவலான சொசைட்டியா நம்ம இல்லை அப்படின்றத அது காட்டும். இப்போ அந்த அஜித்குமார் அவங்களோட மரணத்தை எடுத்தாலுமே இவங்க பேசுறாங்க, சமத்துவம் பேசுறாங்க, சமூக நீதி பேசுறாங்க, நாங்க வந்து சாதியத்தை எதிர்த்தோம் அப்படின்னு பேசுறாங்க. இப்போ அந்த அவரோட மரணத்துக்கு அவங்க ஹரிநாடார் வச்சு பஞ்சாயத்து பேசியிருக்கிறாங்க, அப்புறம் பட்டா வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் பட்டா கொடுக்காது. ஒரு பையன், அந்த வீட்டோட பையன் இறந்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு பட்டா கொடுக்கப்படுது. அமைச்சர்கள் நிற்கிறாங்க. சரி, ஹரிநாடார் நிற்க வேண்டிய தேவையில்லை இல்லைங்க. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ யார் வேணாலும் போய் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கலாம், பாதிக்கப்பட்டவர்களோட போய் நிற்கலாம். அதை நம்ம இவங்க தான் போய் பார்க்கணும், இவங்க பார்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த வகையில் எனக்கு அது பெரிய பிரச்சனையாக தெரியல. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பட்டா கொடுக்குறாங்க, நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க, அது போக கட்சிக்காரங்கெல்லாம் பெரிய பிஹைண்ட் த ஸ்க்ரீன் பெரிய ஒரு தொகையை கொடுத்ததாலாம் சொல்கிறாங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஜாப் ஒன்று அவரோட தம்பிக்கு கொடுத்ததாலாம் சொல்கிறாங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ கடைசியாக பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஸோ இப்போ மக்கள் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அதை பெரிய இஷ்யூவாக மாற்றினாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க. இல்லை மக்கள் பெருசாக பேசலாம்னா அப்போ எதுவும் பண்ண மாட்டீங்க. ஒரு அரசோட செயல்பாடு எப்படி இருக்கணும்? ஒரு விஷயம் கரெக்டா, ஒரு விஷயம் நியாயமா அப்படின்னா அதுக்கு நியாயமா என்ன பண்ணுமோ அதுதான் பண்ணணும். இப்படி இதெல்லாம் பண்றதா நியாயம்னா அதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிருக்கணும் இல்லையா? ஸோ அது ஒன்றும் நடக்கல. ரெண்டாவது நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப கவர்மெண்ட் ஜாபை எடுத்து கொடுக்குறாங்க. இது யாரோட தவறு? இது போலீஸ்காரங்களோட தவறு. நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல்ல வைக்கல, அதனால பெரிய ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. இதுக்கான பொறுப்பு யார் இருக்கணும்? கவர்மெண்ட்டை நடத்துறவங்க தான். நீங்க பாட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுத்து கொடுத்தீங்கன்னா அப்புறம் நாளைக்கு அந்த வேலைக்கு ஒருத்தர் இன்னொருத்த வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் வேலை போச்சு இல்ல, எவ்வளவு பேர் வேலைக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க. நீங்க ஒரு தப்பு பண்றீங்க, அந்த தப்பு பண்றது கவர்மெண்ட் ஜாப் எடுத்து கையில தூக்கி கொடுக்குறீங்க. அப்ப அதுக்கு அந்த பாதிப்பை யார் ஃபேஸ் பண்றா? அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பை யார் ஃபேஸ் பண்றது? ஒருத்தர் எனக்கு ஒரு வேலை கிடைக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பார்ல, அவரு வேலை போச்சு இல்ல. உங்ககிட்ட எவ்வளவு நிறுவனங்கள் இருக்கு? இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் சாதாரணமா இருக்கீங்க, உங்களுக்கு பிரைவேட்டா எவ்வளவு நிறுவனங்கள் இருக்கு? அதுல ஒரு வேலையை போட்டு கொடுங்க பெர்மனண்டா. ஸோ அதனால இதை ஹேண்டில் பண்ற விதம் தவறுன்னு பார்க்குறேன். ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணாம சம்மந்தப்பட்ட ஆட்களை அமைதியாக்குறதுக்கான வேலைகள் எல்லாம் பார்க்கறது. ஸோ அவங்களுக்கு வேலை கொடுக்கறது, நிவாரணம் கொடுக்கறது, பட்டா கொடுக்கறது, இதெல்லாம் கொடுத்து அவங்கள சத்தம் இல்லாம அமைதியா உட்கார வைக்கிறதுக்கான வேலையை பார்க்குறீங்க. நிஜமாவே அக்கறை உள்ள ஒரு அரசா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்னா, இது இனிமேல் நடக்கக்கூடாது, அதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்ற இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நிறைய பேசுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் ரிஃபார்ம் பண்ணோம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிஃபார்ம் பண்ணாதான் இந்த மாதிரி நடக்காதுலாம் பேசுறாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் பெருசாக ரிஃபார்ம்லாம் பண்ண வேண்டாம். ஏற்கனவே இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குங்க. அதை மீறி போலீஸ்காரங்க செயல்பட்டாங்கன்னா ஆக்ஷன் எடுங்க, அவ்வளோ போதும். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கனாலே இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்காது. அதை விட்டுட்டு நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே நாங்கள் ரிஃபார்ம் பண்ண போகிறோம், போலீஸ்காரங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் பற்றி நாங்கள் கிளாஸ் எடுக்க போகிறோம், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஹியூமன் ரைட்ஸ் பற்றி எல்லாருக்குமே கிளாஸ் எடுக்கணும். எனக்கும் எடுக்கணும், உங்களுக்கு எடுக்கணும், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் எடுக்கணும், அதெல்லாம் ரைட்டு. ஆனால் இங்கே பிரச்சனை அது கிடையாது. இங்கே ஹியூமன் ரைட்ஸ் பற்றின புரிதல் இல்லாதனாலாம் நடக்கல. இங்கே ஏன் இது நடக்குதுன்னா, போலீஸ்காரங்களுக்கு தைரியம் இருக்கு, நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற தைரியம் இருக்கு. இன்னைக்கு நானும் நீங்களும் ஏன் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட்டு இருக்கோம்? ஏதாவது தவறு பண்ணா நம்மளுக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வச்சிருவாங்க, ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அந்த பயம் நமக்கு இருக்கு. போலீஸ்காரங்களுக்கு ஏன் அந்த பயம் இல்லைன்னா, நம்ம தப்பு பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு அசாதாரண தைரியம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால கான்ஃபிடென்ட்டா போறாங்க. எஃப்ஐஆர் கூட போடாம ஒருத்தர் தூக்குறாங்க, பிடிச்ச இடத்துக்குலாம் கூப்பிட்டு போய் அடிக்கிறாங்க, அடிச்சு அவரை கொள்றாங்க. ஸோ இது சரியாகணும்னா சிஎம் அவர் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். தவறு நடந்ததுன்னா யாரா இருந்தாலும் ஆக்ஷன் எடுப்போம்னு கொண்டு வரணும். இந்த மாதிரி மக்கள் பெரிய இஷ்யூ ஆகி பேசினா மட்டும்தான் நாங்க பேசுவோம், இல்லைன்னா பேச மாட்டோம். இப்ப சிஎம் பேசுறாரு, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போய் பாக்குறாங்க, இதெல்லாம் எதுக்கு முன்னாடி பண்ணல? 24 கஸ்டோடியலுக்கு முன்னாடி நடந்திருக்குல்ல. ஸோ உங்களுக்கு நிஜமாவே இந்த இஷ்யூ சால்வ் பண்ணுன்ற அக்கறை இருந்தால் அப்பவே நீங்க பண்ணிருக்கணும்ல.
24 நடக்கும்போது ஒவ்வொரு கஸ்டடி டெத்லயும் யாரெல்லாம் தவறு பண்ணிருக்காங்களோ அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து அது நடந்திருக்குமா? நடந்திருக்காது. நீங்க 24 நடக்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. அப்ப அந்த இஷ்யூ வெளில வராம சப்ரஸ் பண்ணீங்க, அந்த நியூஸ் வெளியே வராம சப்ரஸ் பண்ணீங்க. பெருசா யாரும் பேசவே இல்லை. பிபிசியில மட்டும் ஒரு டீடைலான ஒரு ஆர்டிகல் நான் படிச்சேன். பட் அதை தாண்டி இதுக்கு முன்னாடி நடந்த கஸ்டடி டெத் பத்திலாம் பெரிய நியூஸ்லாம் வெளில வரல. அப்ப நியூஸை சப்ரஸ் பண்றீங்க. இப்ப மக்கள் கொந்தளிச்சு இது ஒரு பெரிய நியூஸா மாறும்போது டேமேஜ் கண்ட்ரோல் மோட்ல இறங்குறீங்க. அதனால உங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கணுன்றது உங்களோட நோக்கம் இல்லை, இதை எப்படியாவது மூடி மறைச்சிடணும் அப்படின்றது அவங்களோட பிரதான நோக்கமா இருக்கு. இப்போ நிக்கிதா சுத்தியே தான் இஷ்யூ வருது. நிக்கிதா சொல்றாங்க நான் ஒரு மேலதிகாரிகிட்ட சொன்னேன், அவங்க தான் இங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தனி ட்ராக் இருக்கு. அந்த தனி ட்ராக்கை விட்டுட்டு நிக்கிதா இங்க இருக்காங்க, நிக்கிதா தலைமுறைன்னு சொன்னாங்க. 2 நாளைக்கு முன்னாடி புதிய தலைமுறைக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்குறது? அதான் இப்போ நிக்கிதாவை பொறுத்தளவில் டெஃபினட்டாக நான் அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட்லாம் பார்க்கும்போது ஒரு டேஞ்சரஸான கேரக்டர் மாதிரி தான் எனக்கு படுது. ஒரு நல்ல கேரக்டர் மாதிரி படலை. அவங்க மேலே நிறையா முறைகேடுகள் குறித்த புகார்கள்லாம் அவங்க மேலே இருக்குது. நிறையா பண மோசடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பர்சனலாகவுமே கூட நிறைய ஆண்களெல்லாம் ஏமாத்திருக்காங்க. அவங்க திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராமிஸ் பண்ணி ஏமாத்திருக்காங்கன்னா கூட நான் நியூஸ்லாம் நான் படிக்கிறேன். அது போக அவங்க வேலை பார்க்குற இடத்துலையுமே அவங்களுக்கு பெரிய நல்ல பேர் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்க கூட வேலை பார்க்கக்கூடிய சக எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், அவங்களுக்கும் இவங்களுக்குமே கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை. 2வது ஸ்டூடெண்ட்ஸுமே சேர்ந்து இவங்க மேலே கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸ்லலாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்ற மாதிரி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு நார்மலான ஆளுக்கு இந்த மாதிரிலாம் இவ்வளவு சிக்கல்கள் இருக்காது. ஸோ ஏதோ அவங்ககிட்ட பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. 2வது நீங்கள் சொல்கிற மாதிரி நிக்கிதாவை அரசு கையாளக்கூடிய விதமும் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. இவ்வளவு அழுத்தங்கள் இருக்குது, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க, ஏன் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா கரப்ஷன் இங்கே சிஸ்டம்ல இருக்கு அப்படின்றதையும் அது காட்டுது. இங்கே ஒரு சிஸ்டம் இருக்கு, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய அழுத்தங்கள் வருது, பட் அதையும் தாண்டி சாதாரணமான ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியை அவங்களால டச் பண்ண முடியல. அவங்களுக்கு பெரிய பெரிய கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. அவங்க சொன்ன உடனேயும் குயிக்கா போலீஸ்காரங்க இப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ நானும் நீங்களும் போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்மி கொடுத்தா எவ்வளோ சீக்கிரமா வேகமாலாம் ஆக்ஷன் எடுப்பாங்களா என்ன? எவ்வளவு ஸ்லோவா இருப்பாங்க. சில நேரங்களில் நமக்கே தகராறு கொடுப்பாங்க. அதை விட்டு இந்த அம்மா யாருன்னு தெரியல, இவங்க டக்குன்னு சொல்றாங்க, சொன்ன உடனே நீங்க எஃப்ஐஆர் கூட போடாம ஒருத்தர் போய் தூக்குறீங்க, தூக்கிட்டு போய் 4-5 இடத்துல வச்சு அடிக்கிறீங்க. இவ்வளோ பவர் எப்படி அந்த அம்மா கிட்ட இருக்கு? அவங்க சாதாரண ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவங்க கையில எப்படி இவ்வளோ பவர் வருது? அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும், அதை எடுக்கல. இது ஒண்ணு. பட் நான் எப்படி பாக்குறேன்னா அது கண்டிப்பா பண்ணணும். பட் நிக்கிதா அப்படின்ற இண்டிவிஜுவலை தாண்டி இங்க இருக்கக்கூடிய பிராடர் பிரச்சனையும் நம்ம பார்க்கணும். நிக்கிதா அப்படின்றவங்க இந்த ஒரு பர்டிகுலர் கஸ்டோடியல் டெத்ல ஏதோ ஒரு வகையில் அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. பட் இதையும் தாண்டி நிறைய நடந்திருக்குல்ல இதுக்கு முன்னாடி. திமுக ஆட்சி காலத்தையும் நடந்திருக்கு, அதிமுக ஆட்சி காலத்தையும் நடந்திருக்கு. ஆட்சிகள் மாறினாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரே போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அப்போ அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, காவல்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இங்கே அட்ரஸ் பண்ணணும், அதை சால்வ் பண்ணணும், அதுக்கான வேலைகளில் ஈடுபடணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை பண்ணல. இதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணி தானே வந்தீங்க. ஜெயராஜ் பெனிக்ஸோட லாக்அப் மரணம் நடந்தப்ப நீங்க இதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணீங்க, நாங்க காவல்துறையெல்லாம் சரி பண்ணிடுவோம், இனிமேல் இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க பவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க? அது நடக்கும்போது அந்த நியூஸை சப்ரஸ் பண்றீங்க, அது வெளியே வராம பாத்துக்கிறீங்க, அது ஒரு பேசு பொருள் ஆகாம அதை நீங்க கரெக்டா மேனேஜ் பண்றீங்க. அதுக்கப்புறம் உங்க கையை மீறி ஒரு நியூஸ் வெளியே வந்து அது பெரிய பேசு பொருளா மாறி மக்கள் மத்தியில பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தும் போது டேமேஜ் கண்ட்ரோல் மோட்ல இறங்குறீங்க. அந்த ஃபேமிலிக்கு நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க, அவங்கள குவைட் ஆக்குறீங்க. அப்புறம் இந்த நியூஸை முடிஞ்ச அளவுக்கு வேகமாக சப்ரஸ் பண்ணக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறீங்க. நிக்கிதா அப்படின்ற ஒரு பெண் மேலே நிறைய புகார்கள் இருக்கு, அவங்க மேலே ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே ஆக்ஷன் எடுக்கிறத விடுங்க, இந்த அம்மாவே ஒன்றும் பண்ண முடியல உங்களால. அப்போ இந்த இஷ்யூவை முடிச்சு கட்டுறதுல உங்களுக்கு எந்த முனைப்புமே இல்லை, எந்த வேகமுமே இல்லை. கஸ்டோடியல் டெத் அப்படின்ற அந்த சோஷியல் இஷ்யூ இருக்குல்ல, அதை சரி செய்யறதுல உங்களுக்கு எந்த ஒரு முனைப்புமே இல்லையா? இப்போ இந்த கஸ்டோடியல் டெத்துன்றதை தாண்டி அதில் உள்ள ஒரு விஷயம் நடக்குது, நம்ம பேசியிருந்தோம்ல. இப்போது அதில் ஒரு கம்யூனிட்டி வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பட்டியலின மக்களும் தாண்டி தலைவர்களுக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு இங்கே அச்சுறுத்தல் இருக்குது. அப்படிங்கும்போது இதை வந்து இப்போது ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணா இவங்கெல்லாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது நாங்கள் ஐநாவுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக ஐநாவுக்கு கொண்டு போனால் இது தீர்வு கிடைச்சிருமா? ஏன்னா ஐநா வந்து இங்கே இருக்க கவர்மெண்ட்டை தான் கேட்பாங்களே தவிர அது சர்வே மாதிரி எதுவும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஈழத்தில் நம்ம அந்த கேஸும் ஐநால தான் இருக்கு, அதுக்குமே இன்னும் தீர்வு இல்லை, இதுக்கு மட்டும் தீர்வு வந்துடும் நினைக்கிறேன். இப்போ வந்து ஐநா மாதிரியான அமைப்புகளெல்லாம் பெருசாக எதுவும் பண்ணிட முடியாது. 2வது இந்தியாவில் தமிழ்நாடுன்றது ஒரு ஸ்டேட் தான், இது மற்ற ஸ்டேட்ஸ்லையும் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது லாக்அப் டெத்துன்றது, மற்ற மாநிலங்கள்லையும் இது இருக்கு. அப்புறம் நம்ம ஒன்று கிளியராக புரிஞ்சுக்கணும், நமக்கு நியாயம் வேணும்னா அது அமெரிக்காவோ ஐநாவோ
ஐரோப்பாவோ நமக்கு வந்து நியாயத்தெல்லாம் பெற்றுத்தர முடியாது. அது ஈழமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு இருந்தாலும் சரி. நம்ம மக்கள் நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும். நமக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது நம்ம தான் ஒன்றா சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்து மேலே அழுத்தம் போட்டு அவங்கள சரியாக செயல்பட வைக்கணும். நமக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு சினிமாக்காரங்க பின்னாடி ஓடிக்கிட்டு ஆனால் இங்கே அப்புறம் இங்கே அரசு நல்லா கரெக்டாக செயல்படும் நம்ம நினச்சோம்னா அது நம்ம முட்டாள்களாக இருக்கும். நமக்கான தலைவர்கள் யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுபோக நம்ம அரசியல் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா குயிக்காக நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். 24 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. அது நடக்கும்போது நம்ம தூங்கிட்டு தான் இருந்தோம். அப்போ 25 நடக்க தான் செய்யும். நேச்சுரலாக 25 நடக்க தான் செய்யும். நாளைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு லாக்அப் மரணத்துக்கும் நாங்கள் இதே மாதிரி ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ணோம்னா அரசியல்வாதிகள் வழிக்கு வருவாங்க. அவங்க யார் மேலே அழுத்தம் போடணுமோ அவங்க மேலே அழுத்தத்தை போடுவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோலில் கொண்டு வருவாங்க. அதை இல்லாமல் நம்ம பாட்டுக்கு எப்பயாவது நமக்கு மூடு வரும்போது நம்ம வெளில வருவோம். 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜெயராஜ் பெனிக்ஸோட கஸ்டடி நடக்கும்போது நம்ம கடைசியாக ஆக்ரோஷப்பட்டோம். அதுக்கப்புறம் 5 வருஷம் மக்கள் தூங்கிட்டோம். அப்போ அரசியல்வாதிகளுக்கு என்ன தோணும்? ரைட், இவங்க ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, நம்ம பாட்டுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் தான் நினைப்பாங்க. ஸோ நிஜமாவே மாற்றம் வரணும்னா நம்ம தான் அந்த அழுத்தத்தை போடணும். மாற்றத்தை நம்ம தான் ஏற்படுத்தணும். இது ஐநாவோ மற்ற யாரோ பண்ணிடுவாங்க, மற்ற அமைப்புகள் பண்ணிடுவாங்க, ஹியூமன் ரைட்ஸ் அமைப்புகள்லாம் பண்ணிடுவாங்கன்னா அதுக்கான வாய்ப்பு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இப்போ போலீஸ்காரங்களுமே அவங்களும் மக்கள் தானே, நம்ம கூட சேர்ந்து வாழக்கூடிய மக்கள் தான். ஸோ இது பண்ணா தவறு அப்படின்றது அவங்களுக்கும் போய் சேரணும். மக்கள் இதை ரசிக்க மாட்டாங்கன்னு போய் சேரணும். மக்கள் நம்மளை மோசமாக பார்ப்பாங்க அப்படின்ற விஷயம் நடக்கணும். அதெல்லாம் நடந்தால் தான் அவங்களுமே திருந்துவாங்க. இது அவன் மேலேருந்து அவன் என்ன பண்ண முடியும்? ஸோ எனக்கு என்னமோ அதில் பெரிய உடன்பாடு எப்பவுமே கிடையாது. உங்கள் நிறைவான இன்டர்வியூ. தேங்க்யூ. நன்றி.